வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, என்ன வகையான அறிவிப்புகள் வெளிவந்துள்ளது, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாரெல்லாம் பயன்பெற முடியும், எதற்காக இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற காலம் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் அனைவரும் சுலபமாக வாக்களிக்க வசதியாக தேர்தல் நடைபெறக்கூடிய நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நாளில் அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைவரும் எந்த சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க முடியும். அதேபோல் புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அந்த நாளிலும் ஊதியத்துடன் விடுப்பு வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக ஏப்ரல் 23ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் அந்த நாட்களிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை வெளியிட்டது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் அடங்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி என்றும், வேட்புமனு பரிசீலனை செய்யக்கூடிய நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி என்றும், வேட்புமனுவை திரும்ப பெறக்கூடிய கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேட்பாளர்கள் பட்டியல், தொகுதி பங்கீடு உட்பட பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. மொத்தத்தில் வாக்காளர்கள் அனைவரும் தங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்துவதற்காக இந்த ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அறிவிப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.